மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வாடா செல்லம். உன்னோட அப்பாவுக்கு நம்மளெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லை. இதையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். வா பார்த்துக்கோ. ஜெயா, அவன் மேல இருக்கிற கோவத்துல குழந்தை இப்படி வச்சிட்டு இருக்காதம்மா. அப்பா அவர் செஞ்சதெல்லாம் சரின்னு நீங்களும் சொல்றீங்களா அத்தை? அது சரியா தப்பாங்கிறத பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாமா? சின்ன பிரச்சனையா இருக்கும்போதே அதை குணப்படுத்திடணும், அதை பெருசாக்க கூடாது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு ஜெயா? நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா, நான் மெயின் ரோடுக்கு போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். குழந்தைக்கு முடியாத நேரத்துல புருஷனும் பொண்டாட்டி இப்படி சண்டை போடக்கூடாதுமா. ஒரு நிமிஷம் இருங்க. நீ ஆபீஸ்க்கு போலியா? இது உனக்கு பிறந்த குழந்தை தானே, என்ன பழி வாங்குறதுக்கு இந்த குழந்தையோட உயிர் தான் வேணுமா? இல்ல என்னடி அம்மா புருஷனை பழி வாங்குறதுக்கு வந்துட்டா? என்னங்க, நானும் வரேங்க. எதுக்கு? இவ்வளவு நேரம் நீ காட்டாத அன்பும் அக்கறையும் இனிமேலும் தேவையில்லை. என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏதோ ஒரு கோபத்துல நான் அப்படிலாம் பேசிட்டேன். நீ எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் பண்ற. கோபம், பிடிவாதம், திமிரு. ஜுரம் வந்த குழந்தை வச்சு விளையாடுறியாடி? ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற, இவ்வளவு கூட வரட்டுமே. யாரோட உதவியும் எனக்கு தேவையே இல்ல. என் பொண்ணை பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். என்னதான் பெரிய பாசம் சொன்னாலும், என்னதான் இவன் என் குழந்தைக்கு அம்மான்னு சொன்னா கூட இவளுக்கு ஒரு கோவம் வந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் மறந்துடுவா. இத்தனை வருஷமா நேசிச்ச புருஷனை கூட எதிரியா பாப்பா. பெத்த பொண்ண புருஷனை பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவா. இப்ப எனக்கு புரிஞ்சிச்சுடி, உன்னோட தகுதி அவ்வளவுதான். மனோ, நான் உன் கூட வரேன். வேணாமா, இதுக்கப்புறம் குழந்தைக்கு அங்க போய் ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஆனா இவன் மட்டும் வரக்கூடாது. வண்டி எடுங்க. இப்ப என்னடி பண்ண போற? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போலான்னு. குழந்தைக்காக உயிரே கொடுப்பேன்னு வாய்க்கிழியே பேசினா மட்டும் பத்தாது. இப்ப பார்த்தல தலை தெறிக்க எப்படி ஓடி வந்தான்னு. அவனுக்கு முன்னாடி உன்னோட தாய்ப்பாசம் மொத்தமா தோத்து போயிடுச்சுல ஜெயா. டேய், அம்மாவை கூட்டு வர சொன்ன, நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லு, என்னதான்டா பிரச்சனை? அவன் வீட்டுக்குள்ள வந்ததுமே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சா? என்ன விஷயம்டா, சொல்லி தொலை. பாலாவோட அத்தை பொண்ணு தான் ஆஷாவா. என்ன, எப்படி எப்படி? அவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க. பாலா அப்பா ஜெயச்சந்திரனோட தங்கச்சி பொண்ணா இந்த ஆஷா. ஏண்டா நீ இதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்காம தான் அவளை காதலிக்க போனியா? காதலுக்கு கண்ணிலங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த குடும்பத்து ஒரு பொண்ணு டார்ச்சரே தாங்க முடியல, அதுல இது வேறயா? டேய், முடிஞ்ச அளவுக்கு அவளை சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பிவிடு, அதான் நல்லது. ஆமாண்டா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, கடைசியில நம்ம மாட்டிக்குவோம். அப்புறம் என் பொண்டாட்டி இருக்காளே, நம்மளை பழி வாங்கறதுக்காக அவ யாரு கூட வேணாலும் கூட்டு சேர்ந்துருவா. இங்க பாரு, இது பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். இதை பாரு சுமேஷ், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நீ ஏதாவது சொல்லி ஆஷாவை அவாய்ட் பண்ணிடு, அவ்வளவுதான். என்னம்மா நீ அவசரப்பட்டு இப்படிலாம் சொல்ற? நாங்க ரெண்டு பேரும் சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சாட்சியா நானும் இங்க தானே நின்று. அம்மா அம்மா அடிக்காதம்மா.
ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு நினைச்சு தான் நான் அதுல சைன் பண்ணேன். நல்ல காரியம். அவ இங்க அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு உனக்கு தோணுதாடா? ஆஷாவும் பாலாவும் ஒன்று சேர்ந்தாதானே பிரச்சனை. அவங்க 2 பேரும் ஒன்று சேராதபடி நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முதல்ல நீ உன் பொண்டாட்டிய உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. உன்னை பார்த்து அவ பயப்படணும். உன் பேச்ச மாரி ஏதாவது செஞ்சானா அவளை டார்ச்சர் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியணும்டா. அதெல்லாம் நடக்காதுமா. உன்னோட மத்த மருமக மாதிரி ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து அவள் வரல. அவளோட அப்பா 2 ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, பில்டிங் கம்பெனின்னு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. நான் அவளை இங்கே டார்ச்சர் பண்ணனா அவள் பாட்டி இறங்கி போயிட்டே இருப்பான். அவள் போய் அவங்க முன்னாடி அழுதுட்டு நின்னா பழசெல்லாம் மறந்துட்டு அவங்க அப்பா ஏற்றுப்பாரு. அப்போ நான் கஷ்டப்படுத்தலாம் வீணா போயிடும். அதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. அப்ப என்னதான்டா உன் பிளானு? அவள் அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் கைக்கு வர வரைக்கும் அவளுக்கு குறையே இருக்கக்கூடாது. அவளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரொம்ப நல்ல புருஷன்ற மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணும். ஒருவேளை ஆஷாவை என்கிட்ட இருந்து பிரிக்க அந்த பாலா நினைச்சால்னா வேணும்னு திரும்பி வரும்போது பாலா உயிரோட இருக்க மாட்டான். நிரந்தரமா அவளை தீர்த்து கட்டிட வேண்டியதுதான். என்னங்க, நம்ம லத்திகாவோட பொண்ணு இருக்கல்ல ஆஷா, அவ எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா போல இருக்கு. முரளி அண்ணனோட வைஃப் சுமித்ரா தான் கால் பண்ணி சொன்னா. அவங்க வீட்ல இருந்து தானே ஆஷா படிச்சுக்கிட்டு இருந்தா. ஏய், ஆஷா அப்படிலாம் பண்ற பொண்ணு இல்லம்மா. அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பா. ஆஷாவுக்கு ஏதோ ஒரு பையனோட காதல்னு சொல்றாங்க. அவனை பார்க்க கூடாதுன்னு தான் முரளி அண்ணன் வீட்ல தங்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் சுமித்ரா சொல்லிதான் எனக்கே தெரியும். ஓ, இப்ப நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களா? எனக்கு யார்கிட்டயும் எந்த விரோதமும் இல்லையே. ஆஷா நேத்து ராத்திரி தான் அங்கிருந்து ஓடி போயிருக்கா. விஷயம் தெரிஞ்சதும் சசிதரன் ரொம்ப பிரச்சனை பண்ணாராம். அதுதான் சுமித்ரா ஃபோன் பண்ணி சொன்னான். அப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சா? அதான் உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா லத்திகா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. முரளி அண்ணன் மாதிரி நீங்களும் ஒரு அண்ணன் தானே. அவ ஒண்ணு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் நம்மளோட உறவை புதுப்பிக்க எந்த அவசியமும் இல்ல. எது எப்படியோ லத்திகாவோட திமிரு அடங்கி இருக்கும். நம்ம பாலாவுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அந்த லத்திகா சுமித்ரா கிட்ட என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நாம பொண்ணை வளர்த்தது சரியில்லையா. இப்ப என்னாச்சு? அவ பொண்ணு ஓடி போனதும் அவளுக்கு புரிஞ்சிருக்கோம்ல. பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தால. எது எப்படியோ நம்ம பொண்ணு யார் கூடவும் ஓடி போகலல்ல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு சுதா. பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்குன பிள்ளைங்க திடீர்னு ஒரு நாள் யார் கூடவாவது ஓடி போயிட்டான்னு தெரிய வந்துச்சுன்னா அவளை பெத்தவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் நீ அவங்கள சீண்டி பார்க்காத. லத்திகாவும் சசிதரனும் நமக்கு செஞ்ச காரியத்துக்கு தான் ஆஷா அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கா. அவ யார் கூட ஓடி போனான்னு யாருக்கு தெரியும்? அவன் எப்படிப்பட்டவனோ, அவனுக்கு வேலை வெட்டி இருக்கோ யாருக்கு தெரியும்? அத பத்தி நினைச்சு தேவையில்லாம நீ கவலைப்படாத. அத லத்திகாவும் சசியும் பாத்துப்பாங்க. நம்ம பொண்ணையும் நாம சீர் செஞ்சுதானே கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கு தான் வருத்தமா இருக்கு. அது ஒவ்வொருத்தரோட விதி. ஆனா இது அப்படி இல்லையே. கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்த பொண்ணு தானே அவ. இன்னைக்கு அவ இஷ்டப்படி வாழறதுக்காக இறங்கி போயிட்டால. எது எப்படியோ பெரிய வீட்டு பையனா இருந்தா தப்பிச்சா. சரிங்க, நான் இந்த விஷயத்த உடனே ஜெயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஜெயா, போன் எடுமா. அவராதான் இருக்கும். நான் பேசுனா அவர் கட் பண்ணிடுவாரு. நீங்களே எடுத்து பேசுங்க அத்தை. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க. ஹலோ. நீங்களாம்மா? ஆமா, நான் சுதாலட்சுமி தான் பேசுறேன். என்ன விஷயம் சுதாலட்சுமி? அங்க ஜெயா இல்லையா? இங்கதான் இருக்கா. இதோ குடுக்குறேன். பசங்களோட சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அத நீயே அவகிட்ட கேளுமா. அம்மா சொல்லுமா. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லத்தாம கூப்பிட்டேன். உன்னோட அத்தை இருக்கால, உங்க அப்பா கிட்ட பொய் கணக்கும் செக்கெல்லாம் காட்டி பல லட்சம் அடிச்சிட்டு போனால, அந்த லத்திகாவுக்கும் சசிதரனுக்கும் பிறந்த பொண்ணு ஆஷா, அவ எவன் கூடவோ ஓடி போயிட்டாளாம். அம்மா, நீ போனை வைக்கிறியா? அந்த விஷயத்தெல்லாம் கேக்குற நிலைமையில நான் இல்ல. என்னாச்சுமா? மனோஜ் மறுபடியும் பிரச்சனை பண்ணாரா?
அம்மா போனை வைமா, நான் அப்புறமா கால் பண்றேன். உங்க அத்தை தலை மேல இடி விழுந்தா கூட சந்தோஷம்னு சொன்ன உனக்கு இந்த விஷயத்த கேட்டதும் ஏன் சந்தோஷம் வர மாட்டேங்குது? அதை விட பெரிய பிரச்சனை என் தலையில விழுந்துருச்சுமா. நீ போனை வைக்கிறியா? என்னாச்சு ஜெயா? அப்பாவோட தங்கச்சி பொண்ணு எவன் கூடயோ எங்கேயோ ஓடி போயிட்டாலாம். இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியல. வீட்ல இருக்கவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றாங்க. விவரமே இல்ல. அவ எக்கேடே கெட்டு போகட்டும். நீங்க உங்க பையனுக்கு கால் பண்ணுங்க. எத்தனை தடவை கால் பண்றது? அவன் போன் எடுக்கணும்ல. என் மனசே சரியில்லை அத்தை. எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம். அவ அப்பா தானே குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். டாக்டரை பார்த்துட்டு அட்மிட் பண்ண வேண்டாம்னு சொன்னா உடனே திரும்பி வந்துட போறான். நீங்க எனக்காக இன்னொரு தடவை கால் பண்ணுங்க. ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டான். கட் ஆயிடுச்சு. அக்கா, நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நான் கேட்டேன். ஆனா அது உங்களை பாதிச்ச விஷயங்கள். அது நீங்க உங்களோட பொசிஷன்ல இருந்து அனுபவிச்ச கொடுமைகள். அதே மாதிரி எனக்கும் நடக்குமா என்ன? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்து தப்பிச்சு போனா நல்லதுன்னு நினைச்சுதா சொன்னேன். நான் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சாலே அத்தையும் என் புருஷனும் சேர்ந்தே என்ன அடிச்சு கொன்னுடுவாங்க. நம்ம பார்த்து பேசி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆனா என்னோட புருஷனா எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் தெரியும். உங்க 2 பேர்ல நான் யார் சொல்றத நம்புறது? உன்னுடைய காதலையும் நம்பிக்கையையும் அடையணுன்றதுக்காக அவன் என்ன வேஷம் வேணாலும் போடுவான். நான் ஓப்பனா சொல்றேம்மா, நீ பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்க. நாலு பேருக்கு தெரிஞ்சுதான் நம்ம வேணும் பாலாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான். இன்னைக்கு அவளுக்கே இந்த நிலைமைனா உன் நிலைமைய சொல்லணுமா என்ன? அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் பாலாக்கு ஹஸ்பண்ட் மாதிரி இல்லல்ல? அதுவும் சரிதான். சுமேஷ் எப்பவும் வேணுவா மாற மாட்டான். வேணு நாக பாம்புனா சுமேஷ் ராஜ நாகம். நல்ல பாம்பு கடிச்சதுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனா தப்பிச்சிடலாம். ஆனா ராஜநாகம் விஷம் அது பல்லுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். விஷம் உடம்புல ஏறிட்டா அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன். இந்த வீடு மனுஷங்க வாழ ஏத்த இடம் இல்ல. இங்க நீ வாழ்ந்தனா பாலா அனுபவிச்சதை விட மிகப்பெரிய கொடுமையை நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். நான் என்னோட புருஷனோட சேர்ந்து வாழதான் இங்க வந்திருக்கேன். இனிமே யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருந்து போக போறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நிம்மதியா வாழ்றதுக்கான வழி இங்க இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஆனா என் கூட அப்பவும் என் புருஷன் இருப்பாரு. மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இங்க ஒரு மங்களகரமான விஷயம் நடந்தது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? எல்லாம் கேள்விப்பட்டம்மா. இந்த வீட்டில் சதீஷோட கல்யாணம் மட்டும்தான் நான் மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி நடத்தி வச்சேன். வேணுவோட குணம் தெரிஞ்சதுனால அவன் கட்டின தாலியால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு பல தடவை வேண்டியிருக்கேன். அதே மாதிரி தான் சுமேஷோட விஷயம். ஆனா அவனோட வழியிலையும் ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா. இன்னொரு பொண்ணோட கண்ணீரையும் நான் பார்க்க வேண்டியிருக்கும் போல. மாமா, இப்ப இது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சுல? கொடுமைகளை பார்த்து பதறாம இருக்கிறதுக்காக கருங்கல்லால இதயத்தை கொடுத்திருந்தா கடவுளுக்கு நன்றி சொல்லியிருப்பேன். அம்மாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து பெருசா ஏதோ ஒரு பிளானிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நானும் பார்த்தம்மா. புதுசா வந்திருக்கிற பொண்ணை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஏடா கூடமாக நடக்கிறதுக்கு முன்னாடி
அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாராவது வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும். வாமா. இவதான் சுமேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணு ஆஷா. இவர் சுமேஷோட அப்பா அம்மா. இருக்கட்டும்மா. என் காலில் விழும்போது என் பையன் சுமேஷ்க்கு மனைவியா இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும்னு என்னால் வாழ்த்த முடியாதுமா. மாமா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணலனாலும் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ற ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலும் ஒரு விதி இருக்கும். அது நடந்தே தீரும். நான் இவளை முதல் முறையா பார்க்கறேம்மா. இந்த பொண்ணு காட்டின மரியாதையை கூட என் பையன் என்கிட்ட காட்டலையேன்னு தான். அவ என்கிட்ட பர்மிஷன் கூட வாங்க வேண்டாம், ஆசீர்வாதமும் வாங்க வேண்டாம். ஆனா அவ என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம்ல. அவனுக்கு உயிர் கொடுத்த அவனோட அப்பா தானே நானு. நான் உன் புருஷனோட அப்பா அம்மா. என் பையனை பத்தி நான் என்ன பேசுனேன்னு இப்போ கேட்டல்ல. அப்புறம் தற்சமயம் நீ ஒரு கல்யாண ரெஜிஸ்டர்ல சைன் மட்டும் தான் பண்ணியிருக்க. அது ஒன்னா வாழ்றதுக்கான அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது. நீ நினைச்சா இப்போ கூட உன் வீட்டுக்கு போயிடலாம். சுமேஷ் மேல இவ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவனை மாத்திரலான்னு இவன் நம்பிக்கை வச்சிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதம்மா. நீ இப்பவே இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். சத்தம் போட்டு ஆளுங்களை வர வச்சாவது நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்தி அனுப்பி வைக்கிறேன். இனிமே என்னால இங்க இருந்து போக முடியாது பாலக்கா. அப்பா என்ன கொன்றுவாரு. நீ இங்க வாழ்ந்தாலும் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவாங்க. ஒருத்தர் மனசார காதலிச்சு அவரை விட்டு பிரிய முடியாது. எது நடந்தாலும் எல்லாத்தையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். உன் அப்பாவும் அம்மாவும் செல்லமா வளர்த்த பொண்ணு நீ. உன்னால இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாது. இஷ்டப்பட்டத கஷ்டப்பட்டு சொந்தமானதுக்கு அப்புறம் ஆம்பளையோட ஆசை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்கு எந்த விதமான மதிப்பும் இங்க கிடையாதுமா. அதெல்லாம் பார்க்க என்னால முடியாத காரணத்தினாலதான் நான் உன்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு, இங்கிருந்து போயிடு ஆஷா. ஆஷா, நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்து திரும்பி போறதை விட நல்லது சாகுறது. அம்மாடி ஆஷா, சுமேஷை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உனக்கு இருக்காமா? என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக என்ன முடிவும் அவர் கண்டிப்பா எடுக்க மாட்டாரு. இத்தனை நாளா ஜெகதாம்பாவும் பசங்களும் தனியா தான் இருந்தாங்க. நானும் என் 2 மருமகள்களும் இந்த வீட்டில் தனியா தான் இருந்தோம். அதனால ஜெகதாம்பா எப்பவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. இப்போ நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க 3 பேருக்கும் பக்கபலமா நானும் இருப்பேன். இனிமே நாம 4 பேரும் தோத்து போக கூடாதுன்னு முடிவு எடுத்தா வெற்றி நம்ம பக்கத்துல தான் இருக்கும். கூடவே உன் புருஷனை உன் வழிக்கு கொண்டு வந்துட்டேன்னா அவன் ஜெகதாம்பா பக்கம் போகவே மாட்டான். இந்த வீட்டில் நடக்கிற கொடுமைகளும் குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றமா? நம்ம ஒன்னா சேர்ந்து போராடலாமா? நீ எதுக்காகமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜெயா? குழந்தைய கூட்டிட்டு அவன் இங்க தான் வருவான். நீ வந்து சாப்பிடுமா. நீங்க போய் சாப்பிடுங்க அத்தை. எனக்கு பசியே இல்ல. நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை தாமா நம்ம குடும்ப வாழ்க்கையை 2 ஆக்கிடுது. எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் சந்தேகங்களும் சண்டையும் கோவமும் பிரச்சனையும் எல்லாமே வரும்.
அது எல்லாத்தையும் அன்னையோட நம்ம மறந்துடணும். இது உனக்கு சின்ன பாடம் இல்ல, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு பெரிய பாடமா இருந்திருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுமா, உன்கிட்ட இருந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கூட அவனால தாங்கிக்கவே முடியாது. அதான் அவனோட சுபாவத்தை விட்டு இப்ப ரொம்பவே மாறிட்டான். எப்பவுமே ஆம்பளைங்க அம்மா மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட யார் கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா என் அம்மாவை தான் சொல்லுவான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதே கேள்வியை அவங்ககிட்ட கேட்டப்போ என்கிட்ட சொல்லவே அவன் தயங்கினாமா. அம்மா நீங்க கோவப்படாம இருந்தா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவான்னு கேட்டான். அம்மாவுக்கு இப்போ 2வது இடம் தான், முதல் இடம் ஜெயாவுக்கு தான்னு. நீதாம்மா அவனுக்கு உலகமா இருந்திருக்க. அந்த அளவு பாசம் வச்சிருக்கவங்கள நீ சந்தேகமா பார்க்கும்போது யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க. நான் இப்ப என்ன பண்ணட்டும்னு நீங்களே சொல்லுங்க அத்தை. பண்ண தப்ப மறுபடியும் பண்ணாம இருக்கணும். நான் எதையும் பிளான் பண்ணி செய்யவே இல்லையே அத்தை, எல்லாம் தானா நடந்தது. கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா. குழந்தைக்கு எப்படி இருக்கு? காய்ச்சலா இருக்கு. 3 நாளுக்கான மருந்து கொடுத்து விட்டுருக்காரு. ஜெயா, நீ இப்ப அவங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாமா. முதல்ல குழந்தையோட காய்ச்சல் குறையட்டும், அதுக்கப்புறம் நானே பேசுறேன். பாப்பா இங்கேயே உட்காரோம், சரியா? வாட சொல்ல. என்னங்க நீங்க சாப்பிட்டீங்களா? நான் ஒன்னும் ஹோட்டலுக்கு போல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேன். சரி வாங்க எடுத்து வைக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அதான் அம்மா இருக்காங்கல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.